ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 447. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வின்வின் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 251. இப்போ இதில் நான் வந்து சி போர்டில் எடுத்திருந்த நம்பர் தான் 2. இந்த நம்பர் மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் மூணாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ போன வார வின்வின் நம்பர் 874, அதுக்கு முன் வார வின்வின் நம்பர் பார்த்தீங்கன்னா 745. போன வாரம் பி போர்டு நம்பரும் 7, அதுக்கு முன் வார ஏ போர்டு நம்பரும் 7. இப்போ இதே மாதிரி நம்பர் இருந்ததுன்னா, இப்போ இங்கே 7, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு நம்பர் 7. இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 7 63, அதுக்கு அடுத்த வாரம் 6. இங்கே 6 6ன்னு இருக்கும்போதே 6 5 30னா அதுக்கு அடுத்த வாரம் 3. இப்போ போன வாரம் நம்பர் 874, அதுக்கு முன் வாரம் நம்பர் 745. இப்போ போன வாரத்தில் இருக்கிற பிசி போர்டு 7 நாள் 28னா 2 இல்லைன்னா 8. இந்த 2 நம்பர் தான் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நான் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இதில் வந்து 2 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டை ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 3 நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் நம்பர் வந்து 505. 0 இருக்கா? 0 நம்பர் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 210, அதுக்கு அடுத்த வாரம் 639, 503னே ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ போன வார்த்தை நம்பர் 505. 0 இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் வந்து 3 பாஸ் ஆகிருக்கும். 0 3, இங்கேயும் 0 3. இப்போ 0 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம். இந்த 3 மட்டும் பி போர்டில் எடுத்துறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சார்ட் வச்சு எடுக்கிற நம்பர். 0 இருந்தால் அதுக்கு அடுத்த ரிசல்ட்லேயோ இல்லை முன்னாடி இருக்கிற ரிசல்ட்லேயோ 3 இருக்கும். ஓகேவா? 0 3 0 3. இப்போ 0 இருக்கிறதுனால இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 மட்டும் பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 283 251. இன்றைக்கான ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா 3 2ன்னு இருக்கும். 3க்கு பின்னாடி 2 நம்பர் இருக்கா? இதே மாதிரி இந்த டிசம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 710 229. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 652 161. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 347. இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 2 1ன்னு இருக்கான். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் பாருங்கள் 7. இந்த 7 வந்து இங்கே 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கும் ஒரு போர்ட்டில். இப்போ அடுத்து எந்த செட்டு ரிசல்ட் எடுக்கிறோன்னா 654 969. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 829 857. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 651. இப்போ இங்கேயுமே இந்த 2வது நாளில் பிசி போர்டு, அதாவது 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்க்குறீங்கன்னா 9 8ன்னு இருக்கும். 9க்கு பின்னாடியே 8ன்ற நம்பர் இருக்கா? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் எடுத்தால் 6. இந்த 6 வந்து இங்கே 3வது நாளில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 283 251. அதே மாதிரி நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 936 651. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 3 2. 3க்கு பின்னாடியே 2 நம்பர் இருக்கா? அப்போ நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 9. இந்த 9 வந்து இப்போது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். ஏன்னா இன்றைக்கான நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 283 251. 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 3 2ன்னு இருக்கும். 3க்கு பின்னாடியே 2 நம்பர் இருக்கா? இதே மாதிரி இந்த டிசம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3 2ன்னு இருக்குது. இதே மாதிரி இங்கே 3வது டிஜிட்டில் 2, ஏ போர்டு நம்பர் 1 2 1ன்னு இருக்கும்போது இதுக்கு முன்னால் இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 7 7 வந்து இங்கே 3வது நாளில் இருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் 3வது டிஜிட் நம்பர் 9, ஏ போர்டு நம்பர் 8 9 8ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இருக்கிற ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 6 6 வந்து இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் வந்து 3, ஏ போர்டு நம்பர் 2 3 2ன்னு இருக்கா? இப்போ நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 9. இந்த 9 வந்து நாளைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் நம்பர் 505, அதுக்கு முன் வாரம் நம்பர் 561. போன வாரம் ஏ போர்டு நம்பரும் அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு நம்பரும் 5 5ன்னு இருக்கா? இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 4 3 3 7 2. அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 9 1 8 3 3 1. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு வந்து 832. இப்போ இங்கே 6 டிஜிட் நம்பரில் நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏ போர்டு 3, அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் ஏ போர்டு 3 இருந்ததுன்னா
இப்போ இங்கே 2வது வாரத்தில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரோட பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 3 24னா அதுக்கு அடுத்த வாரம் 2 பாஸ் ஆகிருக்கும். 2 இல்லைனா 4னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து எந்த செட்டு ரிசல்ட்டு 1 8 1 2 7 2 அதுக்கு அடுத்த வார நம்பர் 3 7 6 2 4 4 அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு வந்து 547. இங்கேயுமே வந்து ஏ போர்டு நம்பர் 2 அதுக்கு அடுத்த வார ஏ போர்டு நம்பரும் 2 இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இப்போ இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 6 அதே மாதிரி பி போர்டு நம்பர் 4 6 நாள் பெருக்கல் பண்ணிங்கன்னா 24னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 3 8 4 2 7 அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 2 2 7 4 8 5 அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு வந்து 505. இப்போ இந்த ரிசல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் 4 ஏ போர்டு நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் ஏ போர்டு நம்பர் 4ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 7 அதே மாதிரி பி போர்டு நம்பர் 8 7 8 56னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னா 4 7 9 7 7 2 அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 6 1 8 7 8 9 அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்டு வந்து 663. இப்போ இங்கேயுமே ஏ போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 7 அதுக்கு அடுத்த வார ஏ போர்டு நம்பரும் 7 இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரோட பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 8 64னா அதுக்கு அடுத்த வாரம் 6 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 6 2 7 5 0 5 அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 9 2 8 5 6 1 போன வாரம் ஏ போர்டு நம்பரும் 5 தான் அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு நம்பரும் 5 தான். இப்போ போன வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அதே மாதிரி பி போர்டு நம்பர் எடுத்தோம்னா 0. இப்போ 7 × 0 பெருக்கல் பண்ணுறோம்னா 1 0 பாஸ் ஆகலாம் இல்லை 7 நம்பரே ஒரு சில டைமில் கொடுத்துருவாங்க. அதனால் 0 7 இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன் 0 இல்லைன்னா 7. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர். இப்போ ஒரு வாரத்தில் ஏ போர்டு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதே ஏ போர்டு நம்பரே அதுக்கு அடுத்த வாரத்தில் இருந்தால் தான் இந்த மெத்தட். இப்போ போன வாரம் ஏ போர்டு நம்பர் 5 அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு நம்பர் 5 இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு ஒரு 4 செட்டு ரிசல்ட்டு. இப்போ இங்கே ஏ போர்டு 3 அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு 3னா இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 8 பி போர்டு நம்பர் 3 8 3 24னா அதுக்கு அடுத்த வாரம் 2. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் இங்கே ஏ போர்டு நம்பர் 2 அதுக்கு அடுத்த வாரத்துலையும் ஏ போர்டு நம்பர் 2 இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 6 பி போர்டு நம்பர் 4 6 நாள் 24னா அதுக்கு அடுத்த வாரம் 4. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 4 அதுக்கு அடுத்த வாரமும் ஏ போர்டு நம்பர் 4 இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 7 பி போர்டு நம்பர் 8 7 8 56னா அதுக்கு அடுத்த வாரம் 5 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லையும் ஏ போர்டு 7 அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு 7 இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 8 பி போர்டு நம்பர் 8 8 8 64னா அதுக்கு அடுத்த வாரம் 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வார ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 5 அதுக்கு முன் வார ரிசல்ட்லையும் ஏ போர்டு நம்பர் 5. இப்போ இங்கே இருக்கிற போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 7 பி போர்டு நம்பர் 0 7 × 0 பெருக்கல் பண்ணால் 0 தான் வரணும். ஆனால் ஒரு சில டைமில் இந்த 7 நம்பர் ஓகேவா எந்த நம்பரில் பெருக்கல் பண்ணுறோமோ அதே நம்பரே கொடுத்துருவாங்க. அதனால் 0 7 இந்த 2 நம்பருமே இப்போது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 0 பி போர்டில் 3 சி போர்டில் 9 இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 739 0 3 9. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 73 03 பிசி 39 ஏசி வந்து 79 09. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 9 எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் கம்பேர் பண்ணி தான் 7 0 3 நம்பர் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ கேல்குலேஷனில் 7 0 பி போர்டில் ஜென்ரலாக 3 நம்பர் எடுத்திருந்தேன். சி போர்டில் இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 9 எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 739 0 39. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 73 03 பிசி 39 ஏசி வந்து 79 09. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.